இப்போ பாரு, find the capacitance of the arrangement shown in the figure, also draw the graph for electric field and இதுக்கும் graph கேக்குறாங்க. இப்போ நல்லா பாரு, என்ன ஆகும் கிராஃப்? x வந்து டிஸ்டன்ஸ், இந்த dங்கிற டிஸ்டன்ஸ். இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல என்ன இருக்கு? ஏர் இருக்கா? கரெக்டா இல்லையா? இது ஒரு பிளேட்டு, இது ஒரு பிளேட். பட் நல்லா பாரு, நான் ஒரு ரீஜனை எடுத்துக்கிறேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும்? சிக்மா பை எப்சிலான் நாட். கரெக்டா? இப்போ இது ஒரு மெட்டீரியலுக்குள்ள இருக்கு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும்? அப்போ எவ்வளோ வரும்? சிக்மா பை எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். இது பார்த்தோம் லாஸ்ட் லெக்சர்லயே. எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். திரும்பி ஏர்ல இருக்கா? அப்போ எலக்ட்ரிக் இங்க அகைன் சிக்மா பை. இப்போ இதுக்கு கிராஃப் கேட்குறாங்க. சரியா? எக்ஸ்னு சொல்லி டிஸ்டன்ஸ், இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கு? சிக்மா பை எப்சிலான் நாட். இப்போ நல்லா இப்போ டை எலக்ட்ரிக் மெட்டீரியல் இன்சர்ட் பண்ணுறப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆயிடுச்சு? கம்மியாயிருச்சு. இவ்வளோ வச்சுக்கலாமா? இவ்வளோ கம்மியாக இருக்கு. அப்போ இங்கே வேல்யூ எவ்வளோ? எப்சிலான் நாட் எப்சிலான் நாட். திரும்பி என்ன ஆகுது? சிக்மா பை எப்சிலான் நாட். திரும்பி என்ன? சிக்மா பை எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். திரும்பி சிக்மா பை எப்சிலான் நாட். புரியுதா? இந்த கிராஃப் புரியுதா? ஸோ இந்த இது பார்த்தனா T1 டிஸ்டன்ஸில் இது இருக்குது, இதோட திக்னஸ் வந்து T2. எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? சரி. இப்போ நடுவில் மெட்டல் வச்சுட்டாங்க. இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும் ஏரில்? இங்கே கேனா கேன்னு போட்டுக்கோ, எப்சிலான் ஆர் போட்டு. இந்த இடத்துல அகைன் மெட்டலில் வெரி குட் சிக்மா பை எப்சிலான். புரியுதா? மெட்டலில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும்? அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிக்மா பை எப்சிலான் நாட். கம்மியாகுமா? திரும்பி என்ன ஆகும்? 0. புரியுதா? ஸோ இந்த வேல்யூ சிக்மா பை எப்சிலான் நாட். இந்த வேல்யூ என்னது? எப்சிலான் நாட் கே ஆர் எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். இது எவ்வளோ? 0. புரியுதா? ஏன்னா நீட்டில் ஒரு வருஷம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? நல்லா பாரு, இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க? இந்த இடத்துல ஏரா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஏரா. அப்போ வேல்யூ எவ்வளோ? சிக்மா பை எப்சிலான் நாட். இந்த இடத்துல டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K1. அப்போ எவ்வளோ வரும் வேல்யூ? K1. சிக்மா பை எப்சிலான் நாட் K1. திரும்பி இங்கே எவ்வளோ? சிக்மா பை எப்சிலான் நாட். இங்கே எவ்வளோ? அகைன் இங்கே கரெக்டா? இப்போ ஒரு இடத்துல இது மட்டும் சொல்லியிருக்கான். K1 is அப்போ இந்த வேல்யூ பெருசா இருக்குமா இல்லை இந்த வேல்யூ பெருசா இருக்குமா? நல்லா பாரு, இது வந்து சின்னதா இருக்கா, டினாமினேட்டர் சின்னதா, அப்போ இந்த மொத்த வேல்யூ பெருசா இருக்கும். அப்போ கிராஃப் எப்படி வரப்போகுது? ஃபர்ஸ்ட் சிக்மா பை எப்சிலான் நாட். அடுத்து என்ன ஆகும்? சம் K1 டைம்ஸ். திரும்பி என்ன ஆகுது? சிக்மா பை எப்சிலான் நாட். இப்போ முன்னாடியை விட கீழே. வெரி குட். எனி டிஃபிகல்ட்டி? ஆனால் நீட்டில் ஒன்று எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவானா? இப்படி கொடுத்துருப்பான் கிராஃப். சரியா? இது மெட்டலா? இது மெட்டலாக இருந்தால் தானே இங்கே 0 வரும். மெட்டல் இல்லை. ஆப்ஷன் டி தப்பு. நல்லா பார், பெருசா போகுமா? கரெக்டா? நீ அவ்வளோலாம் யோசிக்கிற அளவுக்குலாம் உனக்கு கிராஃப் கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? ஸோ இது பார்த்தனா K1 பெருசு சின்னதாக இருந்துச்சு when compared to K2. புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி? சப்போஸ் நான் 2 பாடியை ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? 2 பாடியோட பொட்டென்ஷியல் ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆயிரும்? சேம் ஆயிரும். கரெக்டா இல்லையா? அப்போ லெட் மீ சே என்கிட்ட முன்னாடி ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோ. இங்கே இருக்க சார்ஜ் எவ்வளோ? சம் Q1, இது Q2ன்னு வச்சுக்கோ, ஸ்டார்டிங் சார்ஜ். அப்போ பொட்டென்ஷியல் சேம் ஆகிற வரைக்கும் என்ன நடக்கும்? இங்கே சார்ஜ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுமா?
அப்போ ஃபைனலி என்னோட சார்ஜ் வந்து சம் q டேஷ் இங்கே பார்த்தோன்னா q1 டேஷ் அண்ட் q2 டேஷ். இப்போ எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம். என்ன விஷயம் எனக்கு கன்ஃபார்ம்? q1 + q2 q1 டேஷ் + q2 டேஷும் ஈக்குவலாக இருக்குமா இருக்காதா? கரெக்டாக இல்லையா? ஏன்னா சார்ஜ் என்னவா இருக்கும்? கன்சர்வ்டாக தான் இருக்கும். சார்ஜ் வந்து எங்கேருந்து புதுசாக வராது. கரெக்டாக? அப்போ டோட்டல் சார்ஜ் என்னவாக தான் இருக்கும்? கன்சர்வ்டாக தான் இருக்கும். இதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி சொல்லிக்கலாம்? C1 V1. இப்போ தானே Q is equal to திவ்யா ஏன் தப்பா சொல்ற? ப்ளஸ் Q2 வரல? கரெக்டா? யோசிச்சு பாரு. நீங்கள் பேசிக்கலி என்ன சொல்கிறீங்க? சார்ஜ் சேஞ்ச் ஆச்சுன்னா அதோட கெப்பாசிட்டி சேஞ்ச் ஆயிருமா? 2 டம்ளர் இருக்குது. கரெக்டாக இல்லையா? சரியா? 2 டம்ளர் இருக்குது என்கிட்ட. 2 டம்ளரில் என்ன பண்ணுறேன்னா ஓட்டை போட்டு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிடுறேன். அப்போ பேசிக்கலி என்ன நடக்கும்? தண்ணி வந்து ஹையர் லெவல்லேருந்து லோயர் லெவல் ஃப்ளோ ஆகுமா? நீ என்ன சொல்கிற? பாட்டிலோட கெப்பாசிட்டி மாறுமா? அப்போ C1 டேஷ் கிடையாது, அதே C1 தான். V1 டேஷ் ஏன்னா வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும். கரெக்டாக இல்லையா? வோல்டேஜ் எப்போ வரைக்கும் சேஞ்ச் ஆகும்? ஈக்குவல் ஆகிற வரைக்கும். ப்ளஸ் வோல்டேஜ் ரெண்டுமே ஈக்குவல் ஆயிரும். கரெக்டாக இல்லையா? புரியுதா? அப்போ என்னோட ஃபைனல் V டேஷ் எவ்வளோ? V டேஷ் பார்த்தனா C1 V1 + C2 V2 C1 + C2. எங்கேயோ பார்த்துருக்கோமா இந்த மாதிரி ஃபார்முலா ஃபிசிக்ஸில்? நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஈவன் சென்டர் ஆஃப் மாஸ்ல. கரெக்டா? எஸ், K1 A1 + K2 A2 / A1 + A2 டை எலக்ட்ரிக்கில் பார்த்தோம். செக்ஷன் ஃபார்முலா இப்படி தானே வரும் கேஸ். இப்படியா? x1 இது x2 இது m1 இது m2 m1 x2 அப்படி வந்தா தானே செக்ஷன் ஃபார்முலா. C1 V2 + C2 V1 இது அப்படியே இருக்கு இல்ல. சரியா? புரியுதா? சரி. A capacitor of capacity C1 is charged up to V volt. C1 என்ன V volt வரைக்கும் சார்ஜ் பண்றேன். இதை எது கூட கனெக்ட் பண்ணிடுறேன்? அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டர். அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டர். ஆனால் அது கெப்பாசிட்டி இருக்குமா இருக்காதா? ஒரு டம்ளர் இருக்கு, அதுக்குள்ள தண்ணியே இல்லைன்னு வச்சுக்கோ, அதுக்கு கெப்பாசிட்டி இருக்குமா இருக்காதா? அப்போ சார்ஜ் இல்லைன்னா வோல்டேஜ் இருக்காது. கரெக்டாக இல்லையா? ஆனால் அதுக்கு கெப்பாசிட்டி இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அப்போ உன்னோட ஃபைனல் பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபைனல் பொட்டன்ஷியல் ஃபார்முலா என்ன? V dash is equal to C1 V1 plus C2 V2 by C1 plus C2. கரெக்டா? இப்போ நல்லா பாரு. ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் வந்து C1 வோல்டேஜ் எவ்வளோ? V. செகண்ட் 0. ஏன் 0 ஆச்சு? ஏன்னா சார்ஜ் இல்லைன்னா வோல்டேஜ் இருக்காது. அப்போ வோல்டேஜ் இல்லைன்னு தான் சொல்ல வராங்க. டிவைட் பை 0. சரியா? சாரி. ஓகேவா? புரியுதா?